ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ்பிபி சரண் சார் இப்படி சொல்லிட்டாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இத்தனை பேர் கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் வாங்கியிருக்காங்க இந்த வாரம், அதாவது எஸ்பிபி சார் ரவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல இருக்க போகுது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமப்பா சீசன் 5 சீனியருக்கான 11 சிங்கிங் காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தனித்திறமையை ரொம்பவே சூப்பரா இண்டிவிஜுவலா காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒன் ஆஃப் த பர்சன் நம்ம மெயினா பார்த்துருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இனியாவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க ஆக்டர் தேவயானி அவங்களுடைய முதல் மகள் இனி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வகையில இப்ப ரீசனா வாங்கியிருக்கக்கூடிய கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டாப் 5ல இவங்க லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில ரீசனா வந்திருக்கக்கூடிய எஸ்பி சார் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீஹரி, ஹரிஷ், சுஷாந்திகா, சிவானி, அபிஷேக் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் டைம் அவங்க கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்க கிடையாது. பட் இந்த டைம் கண்டிப்பா வாங்கினா மட்டும் தான் அவங்களுடைய பூஸ்டப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் ஆகும். அது மட்டும் இல்லாம ஃபைனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெருங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வகையில இவங்க கட்டாயமா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கினா மட்டும்தான் இவங்களுக்கு ஃபைனல்ஸ் போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபைனல்ஸ் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய காலம் வந்ததால சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா டபுள் எலெக்ஷன் கூட இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் டல்லா கூட ஆகுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. அதுதான் கொஞ்சம் ஹைலைட் மாதிரி சொல்லலாம். அதாவது ஃபைனல் போகக்கூடிய அந்த டிக்கெட் வின் பண்றதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அப்டேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பரா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் இவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சா இல்லையா, அடுத்த அப்டேட் என்னன்ற விஷயத்தை அடுத்த வீடியோல நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாரு டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.